Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 12 ஆகஸ்ட் 2025 இன்னைக்கு நடந்த RRB NTPC ல கேட்ட GK क्वेश्चन டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இன்னைக்கு நடந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ரீசனிங்ல 30 क्वेश्चन, மேக்ஸ்ல 30 क्वेश्चन, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 क्वेश्चन. சோ டோட்டலா 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடந்துச்சு. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3, டைம் வந்து 1.5 மணி நேரம் டைம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல ரீசனிங் செக்ஷன் பாத்தீங்க அப்படினா இருக்குதுல ஈஸியான செக்ஷன் வந்து ரீசனிங் செக்ஷன். 30 क्वेश्चनமே அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஒரு 28 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு பிராக்டிஸ்ல இருந்தீங்கன்னா ரீசனிங்ல 30 क्वेश्चनமே அட்டெண்ட் பண்ணிரலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா டாப்பர் வந்து 30 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு இப்பதான் பிரிபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சில டாபிக்ஸ் வந்து நான் இன்னும் தரவா படிக்கலங்கற ஸ்டூடண்ட் ஒரு 25 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ண முடியும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாப்பரே 25 ல இருந்து 30 क्वेश्चन வரைக்கும் தான் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா பாக்கும்போது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் வந்து 60 ல இருந்து 65 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க வித் 100% அக்யூரசியோட. டாப்பர் வந்து பாத்தீங்கன்னா 85 to 90 வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஆவரேஜ் ஸ்டூடண்டோட மார்க் தான் கட் ஆஃபா வைப்பாங்க. சோ நீங்க 60க்கு மேல வித் 100% அக்யூரசியோட அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கனாலே அது ஒரு குட் அட்டெம்ப்ட் தான். ஓகே, அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. முந்தின ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் பார்க்கும்போது அதுல இருந்து 1 இல்லனா 2 क्वेश्चन அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 5 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிரலாம். 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 ல இருந்து 20 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ணலாம் 40க்கு. ஓகே, நீங்க இந்த லாஸ்ட் மினிட்ல ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், அதுல கேட்ட क्वेश्चंस பிளஸ் லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் தரவா படிச்சிட்டீங்கன்னா 40க்கு ஒரு 15 ல இருந்து 20 क्वेश्चन வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிரலாம். அது போக மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப பெஸ்டா பண்ணிட்டீங்கன்னா சோ நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு 75க்கு மேலயே அட்டெண்ட் பண்ணிரலாம். சோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க கரெக்ட்டா என்னென்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Which of the following countries does India not share a land border? பின்வரும் எந்த நாடுகளுடன் இந்தியா நில எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை? இந்த क्वेश्चனை RRB NTPC கிராஜுவேட் எக்ஸாம்லயும் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ரெக்கார்டட் கிளாसेसலயும் கொடுத்திருக்கோம். அதே மாதிரி லைவ் கிளாஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம NTPCயோட டெஸ்ட் பேட்ச்லயும் கொடுத்த क्वेश्चन. ஓகே, சோ ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இது ப்ரீவியஸ் இயர்லயும் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த NTPC கிராஜுவேட்லயும் கேட்டிருக்காங்க. நம்ம NTPC டெஸ்ட் பேட்ச்லயும் கேட்ட क्वेश्चन. இதுக்காக தான் என்ன சொல்றோம்னா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ரிப்பீட்டடா பிராக்டீஸ் பண்ணுங்கன்னு. அப்ப இந்தியா எந்த நாட்டு கூட நில எல்லையை பகிர்ந்துக்கிடல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, மாலத்தீவ்ஸ். சோ இது கூடலாம் இந்தியா வந்து என்ன பண்ணல, நில எல்லையை வந்து பகிர்ந்துக்கிடல. அப்ப என்ன எல்லையை பகிர்ந்துக்கிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலங்கை, மாலத்தீவ்ஸ் கூட நீர் எல்லையை வந்து பகிர்ந்துக்கிடுது. ஓகே, அப்ப இந்தியா எந்த நாடு கூடலாம் நில எல்லையை பகிர்ந்துக்கிடுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7 நாடுகள் கூட நில எல்லையை வந்து பகிர்ந்துக்கிடுது. அது பாத்தீங்கன்னா வடக்க, கிழக்குன்னு ஒவ்வொரு இதுலயும் ஒரு 7 கண்ட்ரீஸ் கூட நில எல்லையை வந்து பகிர்ந்துக்கிடுது. அதுல பாத்தீங்கன்னா சில நாட்டுல வந்து அதிகமான அளவு எல்லையை பகிர்ந்திருக்கும், சில நாட்டுல கம்மியான அளவு எல்லையை பகிர்ந்திருக்கும். சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க டீப்பா படிச்சுட்டு போனோம். ஏன்னா அடுத்த ஷிஃப்ட்ல இதுல இருந்து ஒரு क्वेश्चन இருக்கு உங்களுக்கு. ஓகே, இலங்கையும் இந்தியாவும் இந்திய பெருங்கடலால் பிரிக்கப்பட்டுள்ளது. சோ ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பாத்தீங்கன்னா நீர் எல்லை இருக்கு. அந்த நீர் எல்லை எதால பிரிக்கப்பட்டிருக்கு? இந்திய பெருங்கடலால் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி இந்தியா எந்தெந்த 7 நாடுகள் கூட தன்னோட நில எல்லையை பகிர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேண்ட் பார்டரை வந்து ஷேர் பண்ணிருக்குன்னா சீனா, பூட்டான், நேபாளம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர் இது கூட தன்னோட லேண்ட் பார்டர் வந்து ஷேர் பண்ணிருக்கு. அதிகமான அளவு லேண்ட் பார்டர் யாரு கூட ஷேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட நாம ஷேர் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இந்தியா வந்து சீனா, பூட்டான், நேபாளம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் கூட வடக்கில் எல்லையை பகிர்ந்திருக்கு. அதே இது பங்களாதேஷ், மியான்மர் கூட பாத்தீங்க அப்படின்னா கிழக்கில் எல்லையை பகிர்ந்திருக்கு. ஸ்ரீலங்கா, மாலத்தீவ்ஸ், இந்தோனேஷியா இவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா நீர் எல்லையை பகிர்ந்திருக்கு. நில எல்லை இல்ல, நீர் எல்லையை பகிர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் நில எல்லையோட பெரும்பகுதியை யாரு கூட நம்ம பகிர்ந்திருக்கோம்? பங்களாதேஷ் கூட பகிர்ந்திருக்கோம். அதே இது கம்மியான அளவு. ஓகேவா? சோ ஆப்கானிஸ்தான் கூட மிக குறைந்த அளவு நில எல்லையை பகிர்ந்திருக்கோம். இந்தியா கூட நில எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா. அதுலயே நில எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய மிகச்சிறிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட்டான். எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்த ஷிஃப்ட்ல இதுல இருந்து क्वेश्चंस எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க இத தரவா படிச்சிருங்க.
Which article of the Indian Constitution provides for the establishment of administrative tribunal? இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு நிர்வாக தீர்ப்பாயங்களை நிறுவுவதற்கு வழங்குகிறது? பிரிவு 323A 323B. Okay, so which of the following article of the Constitution of India deals with the rights of citizenship of certain persons who have migrated to India from Pakistan? பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த சில நபர்களின் குடியுரிமைக்கான உரிமைகள் பற்றி இந்திய அரசியலமைப்பின் எந்த ஆர்டிகிள், அதாவது எந்த சரத்து குறிப்பிடுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 6. ஓகேவா, சரத்து 6. ஓகே, சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 6ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த நபர்களோட குடியுரிமை பத்தி இதுல வந்து சொல்லுது. ஓகேவா, ஆர்டிகிள் 5 பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய குடியுரிமை. அதே மாதிரி ஆர்டிகிள் 7 பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு குடியேறிய சிலரின் குடியுரிமைக்கான உரிமைகள். ஆர்டிகிள் 8 பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியில வசிப்பாங்க ஆனா இந்தியாவுல பிறந்திருப்பாங்க அவங்களுக்கான குடியுரிமை. ஆர்டிகிள் 9 பாத்தீங்கன்னா வெளிநாட்டு மாநிலத்தின் குடியுரிமையை தானாக முன்வந்து பெறும் நபர்கள். ஆர்டிகிள் 10ல குடியுரிமை உரிமைகளின் தொடர்ச்சி. சோ இந்த மாதிரி முக்கியமான ஆர்டிகிள்ஸ் எல்லாமே நீங்க வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு படிச்சுட்டு போணும். அடுத்து பாருங்க, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட்? ஓகே, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல். இந்த क्वेश्चனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வேல இருக்கும், எஸ்எஸ்சில கேட்டிருப்பாங்க, பேங்க் எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி என்டிபிசியோட ஷிஃப்ட் 1லயும் இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த ரயில்வேயோட என்டிபிசி குரூப் டி பேப்பர் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான क्वेश्चन. ஓகே, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? நாகாலாந்துல. அதே மாதிரி லோசர் ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ். ஓகே, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் முக்கியமான ஃபெஸ்டிவல் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நிறைய ஃபெஸ்டிவல் இருக்கும். ஆனா சில குறிப்பிட்ட ஃபெஸ்டிவல் அடிக்கடி ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நீங்க வந்து அதே மாதிரி பிஹு வந்து பாத்தீங்கன்னா எங்க செலிப்ரேட் பண்ணக்கூடியது? அஸ்ஸாம்ல. ஓகே, சாத் பூஜா பாத்தீங்க அப்படின்னா பீகார்ல செலிப்ரேட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவால கார்னிவல். அதே மாதிரி ஹரியானால பாத்தீங்கன்னா குகா நவமி. ஹிமாச்சல் பிரதேசல கோச்சி ஃபெஸ்டிவல். ஜார்க்கண்ட்ல கரம் ஃபெஸ்டிவல். கர்நாடகால உகாதி. கேரளால ஓணம் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. பப்பட் டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டோட ரிலேட் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க? ராஜஸ்தான். ஓகே, அடுத்து பாருங்க இந்த क्वेश्चन. சோ இதுவும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு டீச் பண்ண क्वेश्चन தான். நம்ம லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். யூடியூப்ல முக்கியமான ஜிகே क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணும்போதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், முதல் பானிபட் போர் பத்தி क्वेश्चन கேட்டிருக்காங்க. முதல் பானிபட் போர் யாருக்கும் இடையில் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. முதல் பானிபட் போர் வாஸ் ஃபவுட் பிட்வீன் இப்ராஹிம் லோடி. The first battle of Panipat was fought between இப்ராஹிம் லோடி and யாரு? பாபர். ஓகே, முதலாம் பானிபட் போர் இப்ராஹிம் லோதிக்கும் டாஸுக்கும் இடையே நடந்தது, பாபருக்கும் இடையில். எந்த வருஷம் நடந்துச்சு? 1526. இன்னைக்கு கேட்டது பாத்தீங்கன்னா யாருக்கும் இடையில நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த ஷிப்ல எப்படி கேட்கலாம்? எந்த வருஷம் நடந்துச்சுன்னு கேட்கலாம். அதுக்கு அடுத்த ஷிப்ல எப்படி கேட்கலாம்? யாரு ஜெயிச்சாங்கன்னு கேட்கலாம். அதுக்கு அடுத்த ஷிப்ல யாரு தோத்தாங்கன்னு கேட்கலாம். ஓகே, ஒரே क्वेश्चन தான், எந்தெந்த விதமா கேட்கலாம்ங்கறத பாருங்க. ஓகே, சோ பானிபட் போர், ஃபர்ஸ்ட் பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில நடந்துச்சு. பாபர் வந்து என்ன பண்ணாரு? ஜெயிச்சிட்டாரு. இப்ராஹிம் லோடி வந்து தோற்கடிக்கப்பட்டார். இப்ராஹிம் லோடி தோத்துட்டாரு. 1526ல நடந்துச்சு. இதே மாதிரி முக்கியமான பானிபட் போர் பார்த்தோம்னா முதல் பானிபட் போர், இரண்டாவது பானிபட் போர், மூன்றாவது பானிபட் போர். சோ ஃபர்ஸ்ட் பானிபட் போர் 1526 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில, ஜெயிச்சது பாபர். இரண்டாவது பானிபட் போர் 1556 ஹேமுவுக்கும் அக்பருக்கும் இடையில, ஜெயிச்சது யாரு? அக்பர். தோத்தது யாரு? ஹேமு. மூணாவது பானிபட் போர் ஜனவரி 1761 அப்தாலிக்கும் மராட்டியர்களுக்கும் இடையில் நடந்தது, ஜெயிச்சது யாருன்னா அப்தாலி. ஓகேவா, சோ தரவா படிச்சுக்கோங்க. அடுத்த ஷிப்ல வந்து இரண்டாவது பானிபட் போர், மூணாவது பானிபட் போர் பத்தி கேட்கலாம். ஓகே, ஆர்டிகல் 243B இஸ் ரிலேட்டட் டு ஆர்டிகல் 243B ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எதுக்கு ரிலேட்டடா இருக்கு? So பஞ்சாயத்து. Okay, which film won the best film award at IIFA 2025? IIFA 2025ல best film award வாங்குனது எது? Missing Ladies. Who got Nobel Prize in Chemistry 1934? Okay, 1934ல. So yesterday என்ன கேட்டிருந்தாங்க? லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யாரு? இப்போ ரீசெண்டா லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ் வாங்கினவங்க யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ இப்போ இன்னைக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப பழைய நோபல் பிரைஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 1934ல கெமிஸ்ட்ரிக்கு நோபல் பிரைஸ் யாரு கொடுத்தாங்க? கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க? யுரே. ஓகே, ஹெரால்டு சி உர்ரே, இல்லனா இவரோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா ஹெரால்டு கிளேட்டன் உர்ரே. ஓகேவா, 1934 நோபல் பிரைஸ் கெமிஸ்ட்ரிக்கு. ஓகே, கெமிஸ்ட்ரியில நோபல் பிரைஸ் யாரு கொடுத்தாங்கன்னா ஹெரால்டு கிளேட்டன் உர்ரே. ஓகே, அடுத்த क्वेश्चन.
ஸோ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க நோபல் பிரைஸ். இப்போ ரீசெண்டாக நோபல் பிரைஸ் யார் யார் வாங்கியிருக்காங்க, ஓல்டாக இருக்கக்கூடிய நோபல் பிரைஸ், அதை பற்றின எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் படிச்சுட்டு போங்க. விச் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் ஆன் நவம்பர் 2025? நவம்பர் 2025ல என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோம்? ஆர்த்திக் பூர்ணிமா, தீபாவளி. ஓகே. ஸோ விச் ஸ்டேட் ட்ரோன் ப்ரமோஷன் ஸ்டார்டட்? எந்த ஸ்டேட்டில் ட்ரோன் ப்ரமோஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? மத்திய பிரதேஷ். ஓகே, இது நம்ம கரண்ட் அஃபேரில் கொடுத்த கொஸ்டின் தான். த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் லான்ச்டு த மத்திய பிரதேஷ் ட்ரோன் ப்ரமோஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் பாலிசி 2025. ஓகே, ட்ரோன் ப்ரமோஷன் எந்த ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? மத்திய பிரதேஷ்ல. Who was responsible for the integration of princely states into the Indian Union after independence? சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய ஒன்றியத்தில் சுதேச அரசுகள் ஒருங்கிணைக்கப்பட்டதற்கு யார் காரணம்னு கேட்டிருக்காங்க. யாரு? சர்தார் வல்லபாய் படேல். ஓகே. By which act the Governor General of Bengal became the Governor General of India? எந்த சட்டத்தின் மூலம் வங்காள ஆளுநர் இந்தியாவின் ஆளுநர் ஆனார்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த சட்டத்தின் மூலமாக வங்காள ஆளுநர், ஓகே, சோ வங்காள ஆளுநர் இந்தியாவின் ஆளுநராக மாறினாரு. ஓகேவா? சோ இந்த வங்காள கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா மாத்துவாங்க. எப்பன்னா 1833ஆம் ஆண்டு சார்ட்டர் ஆக்ட் படி. ஓகேவா? அதே மாதிரி இந்த கவர்னர் ஜெனரல் எல்லாரையும் பாத்தீங்கன்னா வைசிராயின்னு மாத்துவாங்க. 1857 முதல் இந்திய சுதந்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா 1858ல விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அது வரைக்கும் கவர்னர் ஜெனரலா இருந்தவங்க எல்லாரையும் வைசிராயின்னு மாத்துவாங்க. சோ இந்த 1833ல என்ன பண்ணுவாங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்தவங்கள கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்துவாங்க. ஓகே, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு எப்போ இது பண்ணுவாங்க? 1773 ஆக்ட் படி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 833ல என்ன பண்ணுவாங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு இருந்தவங்க எல்லாரையும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? 1857 முதல் இந்திய சுதந்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1858ல விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை வரும். கவர்னர் ஜெனரலா இருக்கவங்க எல்லாரையும் வைஸ்ராய்னு மாத்துவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி கரெக்டா ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா போதும். ஓகே, சோ எல்லாமே உங்களுக்கு நீட்டா நம்ம டீச் பண்ணிருக்கோம். சோ நீங்க நம்ம கோர்ஸ்ல இருந்துட்டு அதுல இருக்க சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கரெக்டா படிச்சுட்டு அதே மாதிரி டெஸ்ட்டும் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு எக்ஸாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 85 to 90க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்க முடியும். ஓகே, the year 1856 was significant in the history of Indian society because of 1856 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். ஓகே, வரலாற்றில் இந்திய சமுதாய வரலாற்றில் 1856ஆம் ஆண்டு வந்து எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு? சோ ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வாஸ் பாஸ்டு. ஓகேவா? விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது எப்போ? 1856ல. அதனாலதான் இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லனா உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம்? விதவை மறுமண சட்டம் எந்த வருடம் இது பண்ணப்பட்டது, அந்த ஆக்ட் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்கலாம். ஓகே, 1856 ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். விதவை மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஓகே, சோ பாஷினி, பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் பாஷினி. ஓகே, பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் பாஷினி இஸ் டு மேக் டிஜிட்டல் சர்வீசஸ் அண்ட் information accessible to all Indians regardless of their language by delivering AI powered language technologies. ஓகேவா? சோ இந்த AI power technology வச்சு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அக்சஸ் பண்றது தான் என்னது? இந்த பாஷினி. ஓகே, ஒரு AI power language technology. சுருக்கமா சொல்ல போனா பாஷினிங்கிறது AI powered language technologies. ஓகே, which state dance is காத்புட்லி? ஓகே, காத்புட்லிங்கிறது எந்த ஸ்டேட்டோட டான்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகே, காத்புட்லி அப்படிங்கிறது ராஜஸ்தானோட டான்ஸ். ஓகே, பப்பட்ரி டான்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகே, பப்பட்ரி டான்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா காத்புட்லி டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எந்த ஸ்டேட்டோட டான்ஸ்? ராஜஸ்தானோடது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எத்தனை இருக்கு? ஓகே, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்? எத்தனை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு? 17 SDG இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து இது வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் எல்லாமே யார் ரிலீஸ் பண்ணுவாங்க? யுனைடெட் நேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்க, ராஷ்டிரிய யுவா ஷாஷ்கித்கரன் கரியாக்ரம். ஓகே, காரியாக்ரம். ஓகே, RYSK. ஓகே, சோ இந்த ஸ்கீம் அதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டாங்கன்னா யூத் பெர்சனாலிட்டி அண்ட் லீடர்ஷிப்பை வந்து இது பண்றதுக்காக, ஓகே, சோ டெவலப் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இல்லனா இந்த ஸ்கீம்னா என்னன்னு கேட்டிருக்கலாம். ஓகே, ஆனா கொஸ்டின் இதுதான். ஓகேவா? யூத் பெர்சனாலிட்டி அண்ட் லீடர்ஷிப்பை டெவலப் பண்றதுக்காக ஒரு எய்ம்ல, ஒரு நோக்கத்துல கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்கீம் தான் என்னதுன்னா இந்த ராஷ்டிரிய யுவா சஷாக்திகரன் கரியாக்ரம். ஓகேவா? காரியாக்ரம். ஓகேவா? இல்லனா RYSK. இதோட எக்ஸ்பான்ஷன் கூட கேட்டிருக்கலாம். சோ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டினும் இன்னைக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ அந்த ஸ்கீம்னா
என்னன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீம்னா என்னன்னா டெவலப்பிங் யூத் பர்சனாலிட்டி அண்ட் லீடர்ஷிப், அப்படி இல்லைன்னா யூத் பர்சனாலிட்டி அண்ட் லீடர்ஷிப் டெவலப் பண்றதுக்கு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் எதுனா RYSK. ஓகே, சோ இதுதான் இன்னைக்கு நடந்த NTPCல ஷிஃப்ட் 1ல கேட்ட क्वेश्चंस. ஓகே, ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் 3ல கேட்ட क्वेश्चंस எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த ஷிஃப்ட் போறவங்க நான் திருப்பியும் சொல்றேன், முந்தின ஷிஃப்ட்ல கேட்ட क्वेश्चंस அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் 6ல இருந்து 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இந்த கரண்ட் அஃபேர் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலனா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல CA PDF கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு லாஸ்ட் ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர், அதாவது ஜனவரி 2024ல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேர், இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல அப்டேட் பண்ணுவோம். நீங்க நியூஸ் பேப்பர் எதுவுமே படிக்க வேண்டாம். இந்த CA PDF கோர்ஸ்லயே உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேரையும் தொகுத்து எக்ஸாம் ஃபார்மட்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நீங்க டெய்லி பேசிஸ்ல படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்காது. அதுக்கப்புறம் மொத்தமா கூட வச்சு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்கன்னா I want CA மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க டெய்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர், எல்லா கரண்ட் அஃபேருமே நீங்க இதுல வந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு இப்பதான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், SSC MTSக்கு இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய NTPC எக்ஸாம் படிக்க போறேன், நான் SSC எக்ஸாம் படிக்க போறேன், பேங்க் PO அண்ட் கிளர்க்குக்கான எக்ஸாம்ஸ் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது நீங்க 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல எப்படி ஜாயின் பண்றதுன்னா இந்த நம்பருக்கு I want all in one மெசேஜ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாसेस கொடுத்திருப்போம். சோ எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கிளாसेस கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த எக்ஸாம்லனாலும் நீங்க டாப்பராவே செலக்ட் ஆக முடியும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கிளாसेस, மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இதுல இருக்கும். ஓகே, அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எனக்கு NTPCக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், SSC MTSக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்ங்கற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் கிளாसेस பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ரயில்வேல இருந்தும் SSCல இருந்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நோட்டிபிகேஷன்ஸ், எக்ஸாம்ஸ் எல்லாமே வருது. ஓகே, சோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நல்ல விதமா பயன்படுத்துங்க. ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. போட்டோ ஓகேவா, ஹால் டிக்கெட்ல இருக்க மாதிரியே போட்டோ ஒரு 2 போட்டோ வச்சுக்கோங்க. கையில மருதாணி எதுவும் வச்சுட்டு போவாதீங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. ஓகே, எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமா போங்க. முந்தின ஷிஃப்டோட அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுல கேட்ட क्वेश्चंस எல்லாமே படிச்சுட்டு போங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். Thank you.